கடவுள் உலகத்தை படைச்ச பிறகு முதல்ல மனிதனை, அதற்கு அடுத்தபடியா மிருகங்களை படைச்சார். ஒவ்வொரு மிருகத்துக்கும் என்ன உணவு, எவ்வளவு ஆயும், என்ன திறமை எல்லாத்தையும் சரியாக விதிச்சு கொடுத்தார் கடவுள். அந்த காலத்துல இன்னைக்கு நாம பாக்குற ஒட்டகச்சிவிங்கி மாதிரி இல்ல. அப்போ ஒட்டகச்சிவிங்கிக்கு கழுத்து குட்டையாதான் இருந்துச்சு. ஒட்டகச்சிவிங்கிக்கு இலைத்தழைகள் சாப்பிட்டு வாழணும் அப்படின்னு விதி விதிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா ஒரு நாள் குரங்குகள் மரத்துல பழங்களை சாப்பிட்டு பசியாடுறத பார்த்ததும் ஒட்டகச்சிவிங்கியோட நாக்கு கட்டுப்படல. கடவுள் தண்டிச்சாலும் பரவாயில்லன்னு தானும் பழங்களை திருடி தின்ன ஆரம்பிச்சுச்சு. உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்தாலும் ஆசை அதை விட பெருசா இருந்துச்சு. நாளாக நாளாக மறைமுகமா திருட்டு, பின்னாடி பகல் நேரத்திலேயே குரங்குக்கு முன்னாடி இருந்த பழங்களை பிடுங்கி தின்ன ஆரம்பிச்சுச்சு. இத பார்த்த குரங்கு மனமுடைந்து கடவுள்கிட்ட வேண்டுச்சு, எனக்கு படைக்கப்பட்ட உணவு திருடு போய்கிட்டே இருக்கு, இதுக்கு நீங்க தான் நீதி தரணும். அப்பத்தான் குரங்குக்கு கடவுளோட குரல் கேட்டுச்சு, நான் நேரா வரமாட்டேன், ஆனா எளியோர வலியோர் துன்புறுத்தினா வேற உயிர்கள் ரூபத்துல நான் வருவேன், உனக்கான நீதி உன் நண்பர்களாலே கிடைக்கும். அந்த வார்த்தை குரங்குக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு. அப்போ அதே இடத்துல ஒரு பெரிய யானை வந்து பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சுச்சு. இத பார்த்த ஒட்டகச்சிவிங்கி கோபத்துல யானைய வம்பிழுத்துச்சு, நான் பழம் சாப்பிட்டதுக்கு கடவுளே எதுவும் செய்யல, நீ எப்படி எனக்கு முன்னாடி சாப்பிடலாம்? யானையோட உடம்ப பற்றி ரொம்ப கேவலமாவும் பேசிச்சு. அவ்வளவு நேரம் பொறுத்திருந்த யானை ஒரே நொடியில தன்னோட துதிக்கையால ஒட்டகச்சிவிங்கியோட கழுத்தை பிடிச்சு ஒரு சுத்துச்சு. அந்த நொடியிலேயே ஒட்டகச்சிவிங்கியோட கழுத்து 10 அடிக்கு மேல நீண்டுச்சு. குனிஞ்சு பார்க்க கூட முடியல, உட்கார முயற்சி செஞ்சாலும் முடியல. அப்போதான் ஒட்டகச்சிவிங்கிக்கு புரிஞ்சுச்சு, திருட்டுத்தனத்துக்கு கடவுள் சரியான தண்டனை கொடுத்துட்டார். இத பார்த்த குரங்கு மனசு கூட சந்தோஷப்பட்டுச்சு. இப்ப இந்த ஒட்டகச்சிவிங்கியால கீழே தொங்குற பழங்களை சாப்பிட முடியாது, மேல இருக்கிற இலைத்தழைகள் தான் சாப்பிட முடியும். அன்னையிலிருந்து கழுத்து நீண்ட ஒட்டகச்சிவிங்கி கடவுள் விதிச்ச உணவையே மட்டும் உண்ண ஆரம்பிச்சுச்சு.